ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இன்றைய கிளாஸில் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம 3 லைனுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ட்ரா பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டை டபுள் ட்ரான்ஸாக எடுத்துட்டு கீழ் உள்ள லைனில் இருந்து நடுவில் உள்ள லைனுக்கு லாங்காக ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறமா நடுவில் உள்ள லைனில் இருந்து மேலே உள்ள 3வது லைனுக்கு லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு அங்கேருந்து அப்படியே கீழே கொண்டு ஒரு லாக் போடுறோம். ஓகேங்களா? நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நடுவில் உள்ள லைனுக்கு கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா 3வது லைனுக்கு கொண்டு போயிட்டு கீழே அப்படியே கொண்டு நம்ம ஒரு லாக் போடுறோம். ஸோ இதே கான்செப்டில் தான் இதை போடுறோம். இதில் நம்ம 2 கலர் வச்சு போட போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிளாக ஒரு கலர் போடுறோம், அதுக்கப்புறமா இன்னொரு கலர் சூஸ் பண்ணி போடுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். சரிங்களா? உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் நம்ம போட்டுக்கிறோம். போட்டு லாஸ்ட்டாக எப்பவும் போலவே ஒரு எண்டு நாட் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பீகாக் ஃபெதர் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஃபெதருக்கு நம்ம போடுறோம். சரிங்களா? டபுள் கலரில் கொடுத்தா பார்க்கவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம சிங்கிள் கலர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ டபுள் கலராக எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கலரில் எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2வது கலரில் எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ நம்ம போட்டதுக்கு பக்கத்தாலேயே செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதை நம்ம 3ஆக போட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2வது கலராக போடுறத நம்ம ஒரே லைனாக தான் போட போகிறோம். கீழே இருந்து த்ரெட்டை எடுத்து அந்த 3வது லைனுக்கும் மிடில் தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ சென்டரில் அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் நம்ம போடுறோம். ஓகேங்களா? போட்டு அப்படியே கீழே கொண்டு ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நான் பாதியாக தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஒரு 2 லைனில் போட்டுட்டு வரல அப்படின்னுட்டுலாம் நம்ம விடக்கூடாது. சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஒர்க்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு லாஸ்ட்டாக எப்பவும் போல் ஒரு எண்டு நாட் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் இதில் எப்படி ஷேடடாக கொடுக்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அந்த டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துடுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே உள்ள அந்த ஃபெதரில் நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ இதை வந்து நான் ஆஃபாக வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அதில் வந்து நம்ம லைன் வச்சு போட்டோம் இல்லையா? இதில் வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாவுக்காக இதில் வந்து நான் ஆஃப் கோடாக போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதிலேருந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸில் சேர விருப்பம்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் ஆர் கால் கூட பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எதனா டவுட்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இருந்து த்ரெட்டை எடுத்து நான் அந்த ஷேடோவை வரைஞ்சேன் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம அந்த செயின் ஸ்டிச்சை போட்டு அதுக்கப்புறமா லாங்காக உள்ள செயினை கொண்டு போய் கீழே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் வந்து போட்டு இதே மாதிரியே இது ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் வீடியோ வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து வீடியோவை ஸ்பீடு பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக போட்டாச்சு. இதை போட்டுட்டு அடுத்தது எப்பவும் போலவே ஒரு எண்டு நாட் வந்து போட்டுக்கிறோம். நம்ம ஏன் எல்லாத்துலேயுமே எண்டு நாட் போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒர்க்கை வந்து பிரியாமல் வரணும் இல்லையா? ஏன்னா த்ரெட்டு வந்து நம்ம பிடிச்சி இழுத்தோம்னாவே பிரிஞ்சுக்கும். அதனால தான் எண்டு நாட் வந்து அவசியமாக போட சொல்கிறது. ஸோ இது ஃபுல்லாக போட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபெதருக்கும் நான் போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அடுத்தது இதில் வந்து நம்ம எப்படி வேறு ஒரு கலர் கொடுத்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம வந்து வீடியோவை தள்ளி விட்டு பார்த்துட்டு போனால் நான் என்ன சொல்கிறேங்கிறதும் உங்களுக்கு புரியாது. எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரிங்களா? அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம இப்போது ஒரு கலர்ஃபுல்லாக எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த கலர் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நான் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்ம அந்த லைனில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் போடுறோம். சரிங்களா? கீழே இருந்து லாங்காக செயின் ஸ்டிச் வந்து கொண்டு போயிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டு, அதாவது ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டுக்கும் நடுவில் தான் நம்ம 2வதா போடுற கலரை வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷேடோ பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கிளாஸ் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் எதனா உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் கூட கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்படி தானே?
ஓகே. இப்போ கீழ உள்ள ஃபெதர் ஃபுல்லா நம்ம டபுள் கலர் குடுத்து எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது அந்த மேல் உள்ளதுக்கெலாம் நான் வெறும் செயின் ஸ்டிச் தான் குடுத்துருக்கேன். சரிங்களா? செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அந்த அவுட்லைனுக்கும் ஃபுல்லாவே நான் வந்து வெறும் செயின் ஸ்டிச் தான் குடுத்துருக்கேன். நீங்க பீட் ஒர்க் குடுக்கணும்னா குடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த கண்ணுக்கும் இந்த கீழ உள்ள ரவுண்டுக்கும் வந்து கண்ணுக்கு வந்து நான் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழ உள்ள ரவுண்டுக்கு வந்து நான் 4 பீடு ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.